வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் யார் வின் பண்ணுவாங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சிஎஸ்கே தான் சொல்லுவேன். சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கணும்னு ஒரு ஐபிஎல் ஃபேன்ஸில் நானும் ஒருத்தன். எஸ், நான் சப்போர்ட் பண்ண டிசியாக இருந்தாலும் நான் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ அடுத்த வருஷம் சுவாரஸ்யமாக இருக்கும் ஐபிஎல். பட் ராஜஸ்தான் எங்கே தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை கடைசி மேட்ச்சில் நினச்சி திருத்திக்குவாங்களா, திருத்திக்கிட்டு அடுத்த வருஷம் நாங்கள் நல்லா கம்பேக் கொடுப்போம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவாங்களான்னு பொறுத்திருந்தப்போ அதே மாதிரி 43 வயசான தோனியும் 14 வயசான சூரியவம்சியும் மோத போகிறாங்க. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மேன், ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் மேன் சொல்லிட்டு நாளைக்கு மேட்ச் தரமாக இருக்கும். ஜெய்ப்பூரில் நடக்குது நாளைக்கு மேட்ச். பட் ஜெய்ப்பூர்னாலே ராஜஸ்தானுக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்க. அவங்க சேசிங் தான் பண்ணுறாங்க. கடந்த 5 சேசிங்கில் 4 தோற்றுருக்காங்க, 1 ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஓவர்லையும் 4 மகா மட்டமான 1 ரனில் 2 ரனில் ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க, 11 ரனில் ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க, 33 ரன் சொல்லிட்டு சேசிங்கில் கொலாப்ஸ் ஆகி கிடக்குறாங்க. அதனாலச்சும் அவங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் நான் நினைக்கிறேன். சிஎஸ்கே டாஸை வின் பண்ணி ஆக்சுவல் பவுலிங் போடலாம். ஏன்னா அவங்க சேஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பண்ணுறாங்க. கம்ஃபர்டபுளாக பண்ணி பெருசாக மேட்ச் ஜெயிக்கல, கடைசி 2 மேட்ச் கம்ஃபர்டபுளாக பண்ணாங்க அப்படி சொல்கிறேன். அவங்களுக்கு குட்டி ஏபிடியும் ஆயுஷ் மாத்ரே அப்புறம் தூபே ஜடேஜான்னு சொல்லிட்டு ஓரளவு இப்போ ஃபார்முக்கு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் சூரியவம்சியும் இருக்காங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஓப்பனர்னு சொல்லலாம். அவங்க மட்டும் ராஜஸ்தானில் இல்லைன்னா ராஜஸ்தானே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. பட் அதை ஃபினிஷர்ஸோ இல்லை மிடில் ஆடாத பேட்ஸ்மேனோ கம்ஃபர்டபுளாக கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. அங்கே தான் அவங்க தப்பு பண்ணுறாங்க. வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆடர் இங்கிட்டு இல்லை. இங்கிட்டு சிஎஸ்கேக்கு என்ன வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுக்க ஆள் இல்லை. இங்கே ஓப்பனிங் ஸ்டார்ட் நாளுக்கு இங்கே மிடில் ஆடர் சரியில்லை, இங்கே மிடில் ஆடர் நாளுக்கு ஓப்பனிங் ஸ்டார்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேட்டிங்கில் ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. பவுலிங் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கலீல் அகமதாக இருக்கட்டும், கம்போஜாக இருக்கட்டும், நூர் அகமது இருக்காங்க. இங்கிட்ட ஆர்ச்சர் இல்லாதது அவங்களுக்கு மிகப்பெரிய அடிவாங்க இருக்குது. அதுக்கு போல ஃபரிக்கி வந்திருக்காரு. பட் அவர் அந்தளவு ஜொலிக்கலன்னு தான் சொல்லணும். ஃபரிக்கி அசுரங்கா இருக்காங்க, பட் இங்கே நூர் அகமது இருக்காங்க. பவுலிங்கில் என்ன பொறுத்தவரை சிஎஸ்கே கொஞ்சம் ஆர்ஆரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. T20 பவுலிங்கும் எந்தளவு முக்கியம்னு அதை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் ராஜஸ்தான் கரெக்ட் பண்ணாங்கன்னா ஃபைனலி 14வது மேட்ச்னாச்சும் ஜெயிச்சுட்டு அடுத்த வருஷம் நல்லபடியாக கம்பேக் கொடுப்பாங்க. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணணும், அவங்கள ஓப்பனிங்ஸை எப்படி விக்கெட் எடுக்கணும் மட்டும் முடிச்சுட்டாங்கனாலே அங்கேயே அவங்க மேட்ச் முடிஞ்சிச்சு. ஜூரலாக இருக்கட்டும், ஜூரல் மட்டும் போன மேட்ச் நல்லா ஆனாரு, அது இன்னும் மேட்ச் நல்லா ஆனாரு. பட் ஹிட்மேன் ஏட்டையா அவர் சரியாக பண்ணுறதில்ல. அதுக்கான காரணம் என்னென்னா அவங்க ட்ரெண்ட் போல்ட்டு, ஜேஸ் பட்டர், அஸ்வினி, சஹல் விட்டதெல்லாம் அது முடிஞ்சு போச்சு. நம்ம இங்கேருந்து எப்படி மீண்டு வரணுங்கிறத தான் ராஜஸ்தான் பார்க்கணும். சென்னை அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சு டேபிளில் ஒரு 8th பிளேஸோ 9th பிளேஸோ சொல்லி முடிக்கணும். அப்படி முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ராஜஸ்தான் கடைசி முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். நான் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணேன். நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கலாம் ஃபேன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.